அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு சாஃப்ட்ஸ்கேப் எலிமெண்ட்ஸ் இன் ஆர்னமெண்டல் கார்டனிங், அதாவது அலங்கார தோட்டக்கலையில் மென்மையான தோற்ற கூறுகள் என்ற தலைப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளன. தோட்டம் எனப்படுவது யாதெனில் வீட்டு கொல்லை பகுதி அல்லது வீட்டிற்கு வெளிப்புற நிலத்தை பயன்படுத்தி அதில் உணவுக்காகவோ அழகு நுகர்வுக்காகவோ காட்சிப்படுத்திடவோ தாவர செடிகள் அல்லது தோட்ட செடிகளை வளர்ப்பது ஆகும். இயற்கையாகவே கூட பல தோட்ட அமைப்புகள் இயல்பாக அமைவதும் உண்டு. தோட்டங்கள் நமக்கு தேவையான சத்தான, பயனுள்ள, பாதுகாப்பான காய்கறி, கனிகள், மலர்கள் ஆகியவற்றை நாமே வளர்த்து நமக்கே பயன்படுத்துவது ஆகும். இவை மன சோர்வையும் நீக்கி மன அமைதியை நமக்கு வழங்குகிறது, மன மகிழ்ச்சியை தருகிறது, டிமென்ஷியா மற்றும் மன அழுத்தம் போன்ற மன நலம் உட்பட்ட நோய்களிடம் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் அலங்கார தோட்டம் அமைப்பதில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஏற்ற செடி வகைகளை தேர்வு செய்வது எவ்வாறு, அதில் தோட்ட வடிவமைப்பு செய்வது எவ்வாறு, உரிய இடத்தில் பொருத்தமான செடிகளை நடவு செய்தல் போன்ற தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சி நமக்கு தொகுத்து வழங்கிட இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு வெங்கடேசன் அவர்கள். திரு வெங்கடேசன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மாணாக்கராக தற்போது இருக்கிறார். இவர் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர். பிஎஸ்சி தோட்டக்கலை 2016ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து அதன் பின்னர் டேராடூனில் உள்ள வேளாண் கல்லூரியில் எம்எஸ்சி தோட்டக்கலை படித்து தற்போது பிஹெச்டி படித்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். Softscape elements in ornamental gardening. Thiru Venkatesan, please. Sure, sir. Yes. Sir, visible, sir? Yes. Nalla theriyudhu. One second. மன்னனும் மாசர்க கற்றனும் சீர்தூக்கின் மண்ணின் கற்றோர் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறி இக்குழுவில் இணைந்த அனைவரையும் என் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் இந்த புனித வெள்ளி நாளில். சார் போயிடுச்சு சார், ஷேர் ஆகுது. ஆமா, அது பிளாக்கா இருந்தது. இல்ல நான் அது அப்படிதான் சார் வரும். நான் போட்டுருக்கேன். ஓகே ஓகே, எஸ் எஸ் சார். Welcome to Tamil Nadu Farm Graduate Farm. Today our topic is Softscape elements in ornamental gardening. அதாவது வந்து இப்போ சாஃப்ட்ஸ்கேப், இப்போ சாஃப்ட்ஸ்கேப்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு ஒன்று கண்டிப்பா இருக்கும் சார். மீன்ஸ் இட்ஸ் சாஃப்ட் மீன்ஸ் ஆப்போசிட் வேர்டு என்னவா இருக்கும்? அடுத்தது ஹார்டா தான் இருக்கும் கண்டிப்பா. இட்ஸ் கால்ட் ஹார்ட்ஸ்கேப்பிங். சாஃப்ட்ஸ்கேப்னா நத்திங் பட் இன்ட்ரோடக்ஷன். Softscape ஒன்னும் இல்லைங்க சார், லிவிங் ஆர்கானிசம்ஸ், tree, plants, flowers, etc. It's called softscaping. Hardscaping means non-living things because of அந்த கான்கிரீட் ஒர்க், மெட்டல்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்றோம், அதெல்லாம் வந்து ஹார்ட்ஸ்கேப்பிங்ல போறோம். ஸோ டுடே நம்ம வந்து பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சாஃப்ட்ஸ்கேப் எலமெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். கார்டனிங்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளான்ஸ் வைக்கணும். எல்லாருமே நம்ம போற இடத்துல எல்லாருமே நிறைய கார்டன்ஸ் பார்த்திருப்போம், பார்ப்போம். ஏன்டா இந்த செடி இந்த மூலையில தான் வச்சிருக்காங்க, ஏன் அதை கொண்டு போய் சென்டர்ல வைக்கல, அந்த செடியை அந்த மூலையில வச்சிருக்காங்க, இது கொண்டு போய் எங்க வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நம்ம எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து அஸ்திவாரம் போறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானிங் பண்றோமோ இன்ஜினியரிங் கிட்ட போயிட்டு, சேம் திங் இன் கார்டன் ஆல்சோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பார்க்க ஒரு லுக் நல்லா இருக்கும் நமக்கு கண்டிப்பா. அதனாலதான் வந்து ப்ரீ பிளானிங் மஸ்ட். இங்க வந்து கார்டன் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிளானிங் மஸ்ட். நம்ம இப்போ வந்து டாபிக் உள்ள போலாம், ஏன்னா நிறைய இருக்கு பின்னாடி பேசுறது. ஸோ அதனால நான் இன்ட்ரோடக்ஷன்ல பேச டைம் வேஸ்ட் பண்ணல, பின்னாடி உள்ள போக போக நான் பேசுறேன்.
ஸோ நான் வந்து இன்னைக்கு என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். சாஃப்ட்ஸ்கேப் எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்னமெண்டல் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸை பத்தி, கிரிபர்ஸ் அண்ட் கிளைம்பர்ஸ் அண்ட் ஆனுவல்ஸ், எட்ஜஸ், டோபெரி, ட்ரோபி அண்ட் கார்பெட் பெட்ஸ், and cactus and succulents and rosarium, ferns, Selaginella, palms and cycades, indoor plants and plants for special purpose, and hanging basket plants. இந்த டாபிக் எல்லாமே இன்னைக்கு வந்து கவர் பண்ண போறேன் இந்த இதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரீஸ் பத்தி பேசிக் ஒரு டிஃபைன் சின்னதா. Trees are perennial, tall with marked trunk, and grow for several years, bear flower and fruits. On this planet, trees are growing for the last 15 million years. In different biotic zones, different type of trees dominate, which have developed through evolutionary process and ecological succession. So, இப்போ வந்து functional and aesthetic uses of trees என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, glare and reflection control. எதனால வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம நடுறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னாக்கா, என்னென்ன ஃபங்க்ஷனால இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்போ வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த லைட் வந்து டைரக்டா நம்ம கண்ணு மேல படாது. அந்த ரோடு சைடு எல்லாம் நிறைய ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா நம்ம கண்ணுக்கு வந்து லைட் அடிக்காம அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதான் கிளார் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல். ஸ்கிரீனிங் ஃபார் ப்ரீவியூ, privacy and screening objectional views to enframe a view, climate modifications, solar radiation and temperature control, and wind protection and air movement control பண்ணும். Control to precipitation and humidity, and noise control and pollution control. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம காட்டு பகுதியில போய் கத்தனோம்னா அதிகமா வெளி சவுண்ட் கேட்காதுங்க. பிகாஸ் ஆஃப் அது அந்த இலை அந்த நம்மளோட பேசுறதுடைய அந்த வேவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீஃப் எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு அப்புறம் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது கம்மியா தான் கேட்கும். அதனாலதான் வந்து நம்ம வந்து அதை நாய்ஸ் கண்ட்ரோல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்றோம். அதுக்கு அந்த ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்னமெண்டல் ட்ரீஸ். என்னென்ன வகைகள் இருக்கு இந்த ஆர்னமெண்டல் ட்ரீஸ்ல வந்து பல்வேறு வகைகள் இருக்கு. அதுல வந்து என்னென்ன வகைகள் வந்து இருக்குன்றத நான் உங்களுக்கு ஒன்னொன்னா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிமென் ட்ரீஸ், தென் ஷேடி ட்ரீஸ், தென் ஃப்ளவரிங் ட்ரீஸ், தென் ட்ரீஸ் ஃபார் அவென்யூ ஆர் ரோட் சைட், அண்ட் ஸ்கிரீனிங் பர்பஸ் ஃபார் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ். ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ்னா என்ன சொல்றது, ஒரு மனம் அந்த இது. ஃபார் செக்கிங் ஏர் பொல்யூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் என்னென்ன ட்ரீஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றோம் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிமென் ட்ரீ. Such trees are planted singly for their attractive shape, beautiful foliage, flowers, or for drooping branches which reflect umbrellas. The specimen tree, for example, வந்து பாத்தீங்க அப்படின்னா அரக்கேரியா குக்கீஸ், கேசியா பிஸ்டுலா, கேசியா நியூடோசா அண்ட் ராவனல்லா மடகாஸ்கரிஸ். நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுப்பேன். பின்னாடி வந்து இமேஜோட கொடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரக்கேரியா ட்ரீஸ் அண்ட் ராவனல்லா மடகாஸ்கரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வாழை வகை. ஆனா அது ஆர்னமெண்டலுடைய வாழை வகை. இது இந்த ராவனல்லா மடகாஸ்கரிஸ்ன்றது. தென் வந்து கேசியா பிஸ்டுலா, தமிழ்ல வந்து கொன்றை மரம் சொல்றாங்க. இத கேசியா நோடிசா. தென் ஷேடி ட்ரீஸ் போறோம். Such trees have mostly round canopy or umbrella crown. Leaves are dense and large so that no or very little sun is allowed underneath them. ஷேடி ட்ரீஸ் எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, சன்லைட் வந்து டைரக்டா கீழே வராது. அதாவது மரம் வந்து அந்த சன்லைட் வந்து அரெஸ்ட் பண்ணிக்குது. ரொம்ப வந்து இது பண்ணிட்டு கீழே வந்து நமக்கு நிழல் கொடுக்கும். அந்த மாதிரி மரம் வந்து நம்ம வைக்கிறோம். பெரிய கார்டனுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் வச்சிருப்பாங்க. ரவுண்டா கட்டம் கட்டி உட்கார்ற மாதிரி சேர்லாம் அந்த இது செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அடிக்கல உட்காந்து நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் சன்லைட் கூட அதுக்குள்ள நமக்கு வராது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஷேடி ட்ரீஸ் அந்த இடத்துல பிளான்டிங் பண்ணணும். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா அசாடேட்டா இண்டிகா, அல்பிசியா லபாக், இது தூங்குமூஞ்சி மரம், அந்த கிஜிலியா பின்னாட்டா இது வந்து மர சோரக்காய்ன்னு சொல்லுவாங்க. மேஜிஃபரா இண்டிகா மேங்கோ ட்ரீ. தென் ஃப்ளவரிங் ட்ரீஸ். These trees produce colorful flower and are the planted for their beautiful flowers. Example வந்து கேசியா பிஸ்டுலா, டிலோனக்ஸ் ரீஜியா, புல்மேரியா, டிலோனக்ஸ் ரீஜியன். தென் வந்து பாட்டில் பிரஷ் ட்ரீ. இதெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ளவரிங் ட்ரீஸ் நமக்கு. இது கேசியா பிஸ்டுலா. அடுத்து கார்டியா செபஸ்டினா.
அடுத்து பார்த்தா ட்ரீஸ் ஃபார் அவென்யூ ஆர் ரோட் சைடு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் நம்ம வைக்கலாம், ட்ரீஸ் வைக்கலாம்ன்ற மாதிரி. ட்ரீஸ் பிளான்டட் along avenue or roadside are generally for shade or for flowers purpose. For example வந்து Grevillea robusta, இது வந்து silver root tree. Next வந்து Terminalia species, Tectona grandis, Gilgia pinnata. Then screening purpose ல என்னென்ன ட்ரீஸ் நம்ம வைக்கலாம்ங்கிறது. Tall upright trees are planted very close to give an ultimate look of a curtain or screen, and such trees are planted to hide some object or sites. For examples, என்னென்ன ஸ்கிரீனிங் பர்பஸ்க்காக வைக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம், சைட்ல பார்த்தோம்னா சைட்ல பெரிய மரமா வச்சிருப்பாங்க, அழகா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் பார்வைக்கு அழகு, அதுக்காக மட்டும்தான். அந்த மரம் நமக்கு வந்து எந்த ஒரு ஃபிளவரிங்கோ சம்திங் எதுவும் நமக்கு அதிகமா தராது. இருக்குது அந்த மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஃபிளவரிங் இது வந்து ஸ்கிரீனிங் பர்பஸ்க்கு லைஃப் வராது நமக்கு. ஸோ அதனால ட்ரீஸ் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ட்ரீ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலியாந்தியா லாஞ்சிஃபோலியா, நெட்டுலிங்கம் சொல்லுவாங்க தமிழ்ல, கேசிவினா ஈக்வெஸ்டிஃபோலியா சவுக்கு, பிக்னோனியா மெகாம்போட்டியமா, அடுத்து ஈகோலிப்டஸ் ட்ரீ, தென் ஃபார் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ். அதாவது ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன யூஸ் பண்றோம்னா, ஒரு மனம் கொண்ட மலர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்ல போனா. ஃபார் திஸ் பர்பஸ் ட்ரீஸ் லைக், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரீ சொல்றேன், பெட்ரோஸ்போரம் அக்ரிஃபோலியம். இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பட் நேம் தெரிஞ்சிருக்காது, அதனால உங்களுக்கு வந்து சொல்றேன் நான். புல்மேரியா, மங்குனோலி. இது வந்து இந்த மேக்னோலியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தலைமலர்னு சொல்லுவாங்க, அது தமிழ்ல சொல்லணும்னா தலைமலர். புல்மேரியா வந்து தமிழ்ல சொல்லணும்னா ஈழத்தளரின்னு சொல்லுவாங்க. மிஸ்னிலியா சம்பிகா, சம்பகா, சாரி, இது வந்து அந்த சம்பக ஃபிளவர் சொல்லுவாங்க, சம்பங்கி, நம்ம தமிழ்ல சொன்னா சம்பங்கின்னு சொல்லுவாங்க. இத மிமிசுவா எலஞ்சி, இது வந்து என்ன மரம் சொல்லுவாங்க, மகிழ மரம், சாரி, மிமோசிப் எலஞ்சி வந்து மகிழ மரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ட்ரீஸ். ஃபார் செக்கிங் ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் வந்து எப்படிலாம் நம்ம செக் பண்றோம், கண்ட்ரோல் பண்றது, அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸோட நான் சொல்றேன். இண்டஸ்ட்ரீஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் ஹென்ஸ் இன் சச் ஏரியாஸ் deciduous trees or trees having thick thinning leaf will be more successful. அதாவது வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கிற ஏரியாவில், இண்டஸ்ட்ரியல் அதிகமா இருக்கிற ஏரியாவில், எதெல்லாம் ஏர் பொல்யூஷன் அதிகமா கொடுக்குற இண்டஸ்ட்ரியல் இருக்கோ அங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திக் ஷைனிங் லீஃபை வந்து நம்ம வந்து பிளான்டிங் பண்ணா கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், கண்ட்ரோல் ஃபார் ஏர் பொல்யூஷன் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து புல்மேரியா, ஃபைகஸ், அரசமரம். தென் ஷர்ப்ஸ். ஷர்ப்ஸ் வந்து ஒன்னும், ஷர்ப்ஸ்னா ஷர்ப் மீன்ஸ் புதர்கள், புதர்கள் நிறைந்த செடிகள் சொல்றாங்கல்ல, அதுலயும் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கு, நான் ஃப்ளவரிங் ஷர்ப்ஸ் இருக்கு. அதை வந்து ஒன்னொன்னா இப்ப என்னன்னு பார்க்க போறோம். A shrubs may be defined as a perennial plant having many woody branches arise from the base of the plant. They display the variety of beauty by way of richly colored flowers, handsome foliage, and their shape. They are very important in the garden as flowering shrubs produce beautiful flowers at eye level and fragrant shrubs emit fragrance at nose level. Next, important of the shrubs in ornamental garden. என்னன்னா இதனால வந்து என்னென்ன முக்கியத்துவங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். A garden or a landscape without shrub will lose much of its charm and beauty and attraction. In small gardens where planted of trees is not possible, some selected shrub must find a place. அதாவது வந்து கொஞ்சம் பிளேஸ் அதிகமா இருந்தா நம்ம வந்து ஷர்ப்பை வந்து செலக்ட் பண்ணலாம். பிளேஸ் கம்மியா இருக்கிற இடத்துல வந்து ஷர்ப் செலக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் ஆஃப் அது க்ரோ பண்றது கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய எடுத்துக்கும். அதனால இந்த பாயிண்ட் சொல்றாங்க. ஷர்ப்ஸ் வில் ஃப்ளவர் த்ரூஅவுட் த இயர் இஃப் ப்ராப்பர் செலக்ஷன் இஸ் மேட். ஷர்ப்ஸை வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பூரா நம்ம வந்து வச்சிருக்கலாம், அது வந்து ப்ராப்பர் செலக்ஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ஷர்ப் வந்து நம்ம செலக்ட் பண்றோம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Unlike the trees, shrubs are quick growing and flower with a year after planting.
What are the classification of shrubs? என்னென்ன வகைகள் இந்த shrubsல இருக்கு அப்படினு பார்த்தோம்னா flowering shrubs, foliage shrubs, for flowering and foliage, for fragrant flowers, for attractive bears. Flowering flowers shrub அப்படினாக்கா அத ஃபர்ஸ்ட் சொன்னல நான் பூக்கும் புதர்கள், foliageனா பசுமையான புதர்கள், flowering-னா ஃப்ளவரும் இருக்கும் பசுமையாவும் இருக்கும் அந்த செடி, அந்த மாதிரி ஒரு shrub அது. fragrant flowers shrub வந்து பார்த்தோம்னா ஒரு வாசனை உடைய ஒரு புதர்கள் உண்ட அந்த ஒரு ஃப்ளவர் செடி ஷப். அட்ராக்டிவ் பியர்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரு லுக் அட்ராக்டிவா இருக்கும். லைக் இமேஜ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, லாஸ்ட் இமேஜ் அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவரிங் ஸ்ரப்ஸ். வரதா ஃப்ளவரிங் ஸ்ரப்னா these shrubs produce very attractive and spectacular flower which are grown for mass effective and carpeting purposes. For example பார்த்தோம் அப்படின்னாக்க hibiscus, நெக்ஸ்ட் வந்து இக்ஸோரா சைனன்சிஸ், இட்லி பூ. நெக்ஸ்ட் வந்து புல்செரிமா. நம்ம வந்து இது ஒரு வகையான இதுதான். அது ஆக்சுவலி வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மயிர்கொண்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மயிர்கொர்க்கை, சாரி தமிழ் நேம் வந்து மயிர்கொர்க்கைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரோட் சைடு ஃபுல்லா அவென்யூ நிறைய வச்சிருப்பாங்க. இது கேலண்ட்ரா ஸ்பீசிஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ரெட் பஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது, பவுடர் ரெட் பஃப்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பவுடர் அடிக்கும் போது பஞ்சு இருக்குல்ல, அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதால ஒரு இதெல்லாம் ஷார்ட்கட் நேம் நம்ம மைண்ட்ல வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு சில ஷார்ட்கட் நேம் வந்து நமக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பார்க்க பஞ்சு மாதிரி இருக்கு, ஸோ அதனால பவுடர் ரெட் பஃப்னு வச்சுக்கலாம். அதுதான் கேலண்ட்ராவா ரெட் பஃப், கரெக்ட், ஓகே. அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல நமக்கு வரதால அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறோம். பொகைன்வில்லியா ஸ்பீசிஸ், காகிதப்பூ. அடுத்து foliage shrub என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். These shrubs are grown in the garden for handsome and richly variegated foliage. Examples பார்த்தோம் அப்படின்னாக்க அகாலிபா tricolor, next citrus, Nandina domestica, மோனியாட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரவள்ளி கிழங்கு வகை. மியூசண்டா ஸ்பீசிஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மியூசண்டா ஸ்பீசிஸ் வந்து தமிழ் நேம் வந்து இந்த ஒரு இதழ் மாதிரி இருக்கிறதால அது நம்ம நேம் மறந்துட்டா பின்னாடி நான் சொல்றேன் உங்களுக்கு அதோட நேம். மியூசண்டா வந்து வெங்காரையா. ஒன் செகண்ட், இல்ல சாரி அது நேம் நான் ஃபர்கெட் பண்ணிட்டேன், அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. தென் வந்து ஃப்ளவரிங் அண்ட் foliage. Some shrubs have handsome foliage and produce good flowers. They add to the beauty in the garden. Terminadis. Example வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க Hemilia pantis, Nerium. Hemilia pantis வந்து தமிழ் நேம் பார்த்தோம்னா தீப்புதர். இது பேர் வந்து தீப்புதர். பாயின்செட்டியா புல்செரிமா. இது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, அது பால் பெருக்கி செடின்னு கூட சொல்லலாம் இதை வந்து. ஏன்னா இது எல்லாம் எங்க உடைச்சாலுமே இதுல பால் வந்துட்டு இருக்கும். fragrant flowers. next, these shrubs produce fragrant flowers. fragrant flowers ஒரு மனம் கொண்ட ரொம்ப ஒரு வாசனை உடைய அந்த ஃப்ளவர்ஸ் சொல்லுவாங்க, அதுதான். முராயா பேனிகுலேட்டா. இது வந்து முராயா பேனிகுலேட்டா. then jasmine species, then cestrum nocturum. இது வந்து நைட் ப்ளூமிங் ஃப்ளவர், நைட் ப்ளூமிங் கூட சொல்லுவாங்க. இது வந்து இந்த cestrum nocturnum. போர்ட்லாண்டியா கிராண்டிஃபோல்டா. இதெல்லாம் fragrant flowers. அப்புறம் வந்து uses of shrubs. என்னென்ன uses இந்த shrubs ஆல அப்படிங்கறது பார்த்தோம்னா specimen shrub. These shrubs have a elongate foliage and produce beautiful flowers. Examples பார்த்தோம் அப்படின்னாக்க பொகைன்வில்லியா, ஹைபிஸ்கஸ், ஹெமெலியா, திவிட்டியா பெர்பிவினா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் shrub. Any shrubs can be trained as standard shrub. Main stem is cleaned up to 100 cm, whereas in off standard shrub is clean up to 50 cm. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்ரப்ஸ்க்கு ஒரு சம் ஃபாலோ பண்றாங்க.
shrubbery border. The area of the garden devoted exclusively to shrubs is called as shrubbery border. இங்க வந்து shrubbery border அப்படின்னாக்கா புதர்கள் நிறைந்த எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாண்டர்ட் பார்டர்னா நிலையான புதர்கள். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஷ்ரப்ஸ்னா நிலையான புதர்கள். shrubbery border அப்படின்னாக்கா புதர்கள் நிறைந்த எல்லை. அதாவது அந்த செடி அந்த இடத்துல வச்சுட்டோம்னா அங்க நம்ம வந்து வேற செடி எதுவும் வைக்க முடியாதுங்க. அதான் shrubbery border. அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வைக்கணும் நம்ம. shrubbery bordersல என்னென்ன பிளான்ஸ் வைக்கலாங்கிறது இந்த மாதிரி பாருங்க. இந்த கார்னர்ல வந்து வச்சிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். அது வந்து shrubbery borderன்னு சொல்றாங்க. Shrubs for hedging. Low growing shrubs like lantana, இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. Shrubs for hedging. என்னங்க இது வந்து ஸ்பெல்லிங் மட்டும் தான் ஒண்ணுமே வருது, hedging அப்படி என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படின்னா hedging அப்படின்னாக்கா பவுண்டரி லைன் ஆஃப் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிற shrubbery for hedging வந்து பவுண்டரி லைன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து பிளான்டிங் பண்றது. அது கீழே இருக்கிற shrubs for hedging அப்படின்னாக்கா thicket plant as a fence, அதாவது ஃபென்ஸ்ல வந்து நம்ம வளர விடுறது, கொடி மாதிரி பறவை விடுறது, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து எட்ஜிங் இந்த கீழே இருக்கிறது. எட்ஜிங் ஷெல்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லண்டானா ஸ்பீசிஸ். இது வந்து எட்ஜிங் ஷெல்ஃப் வந்து பண்ணா எராந்திமம் ஸ்பீசிஸ். இது வந்து ஒரு புல் வகை சார்ந்தது. எட்ஜிங் ஷெல்ஃப்ஸ் மொராயா எக்ஸோக்டா, மொராயா கிளாப்ரா, இது வந்து எட்ஜிங் ஷ்ரப்ஸ். இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து shrubs for shade. ஷ்ரப்ஸ்ல வந்து சில வந்து ஷேடிங் இருக்கு. அது வந்து என்னன்னு பார்க்க போறோம். shrubs requiring shade or semi shade or அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ சொல்றேன், இமேஜோட சொல்றேன். shrubs in rock garden. Trailing shrubs like lantana can be used for rock garden. வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டப் அப்படின்னு என்ன சொல்ல அப்படின்னா பின்னோக்கி செல்லும் புதர்கள். ட்ரைலிங் அது என்னங்க பின்னோக்கி செல்லும் புதர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்க எப்படி சொல்றோம், அது ஒன்ஸ் அதை வச்சுட்டோம் அப்படின்னாக்க நம்ம திரும்ப வந்து அதுக்கு அதிக அளவு கட் பண்ண தேவையில்லைங்க. அதுல நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஃபார் லண்டானா எடுத்துக்கோங்க, முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு இருங்க. ஷெல்ஃப் ஃபார் ஷேடு பென்டாஸ், மக்னோலியா, புசேண்டா, இது எல்லாமே வந்து ஷ்ரப் ஃபார் ஷேடு. ஷ்ரப்ஸ் ஃபார் ராக் கார்டனிங்ல என்னென்ன பார்த்தோம்னா லண்டானா சிவோலிவினா, இதெல்லாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அந்த பின்னோக்கின்னு சொன்ன பாத்தீங்களா, பின்னோக்கி செல்லும் புதர்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். கொஞ்சம் இந்த இலை வந்து ஒரு அரிப்பு மடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கையில பட்டாலே கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும்ன்றதால அதை வந்து தொட மாட்டோம். அதனால அது பின்னோக்கி செல்லும் புதர்கள்ன்ற மாதிரி அது சொல்றாங்க. ஜுனிபரஸ், இது வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம நார்மலா வந்து இந்த ஜுனிபரஸ் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மயில் இறகைன்னு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரத்துல வந்து தமிழ்ல வந்து மயில் இறகைன்னு கூட சொல்லுவாங்க இந்த மரத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ்னா கொடி வகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். Climber is an annual or perennial leaves or shrubs with special structures to climb over a support. This special structure may be hook-like thorns, tendrils, and rootlets. A gripper is a herbaceous plant unable to climb vertically on their own because of weak stem. For example, asparagus, money plant, and philodendron. Then classification of climbers. என்னென்ன வகைகள் கிளைம்பர்ஸ்ல இருக்குன்றத பார்க்க போறோம். Based on the light requirement select பண்றோம், based on growing ability, based on utility, based on longevity, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து based on light requirement shrubs வந்து என்னன்றதை பார்க்க போறோம். For sunny situation, அதாவது வெயிலுக்கு ஏற்றார் போல் எந்த செடி வருதோ அதை வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஒரு சில ஏரியாவெல்லாம் இது சன்லைட்டா இருக்கும், ஒரு சில ஏரியாவில் கூலிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றதுக்காக இந்த இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஷேடு, கொஞ்சம் நிழலோட இருக்கிறது, கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கிற இடத்துல என்னென்ன மாதிரி வந்து வளரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஃபார் சன்னி சிச்சுவேஷன்ல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குசிகால்ஸ் இண்டிகா, தென் ஆன்டிகோனான், Andochromia species,
Bougainvillea. For partial shade என்னென்ன ட்ரீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Christodendra, Lansseria japonica, Petria volbilis. And next வந்து based on growing ability, அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து grow பண்ணோம் அப்படிங்கிறது தான் heavy climbers. These climbers produce a luxuriant vegetative growth and grow very vigorously, covers large area. For examples, பின்னாடி சொல்றேன். Light, then வந்து இது வந்து heavy climbers. Another one is the light climbers. These climbers make spars, vegetative growth and remain light in spread. These are suitable for limited space. Heavy climbers என்னன்னா பார்த்தோம்னா Wisteria chinensis, Bignonia magnifica. And then next வந்து light climbers என்னன்னா பார்த்தோம்னா Clistoria ternata, சங்குப்பூன்னு சொல்லுவாங்க தமிழ் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Truxopram jasminodis. Then based on utility பொறுத்து நம்ம எது பண்றோம்னா climbers for fragrant flower, climbers for pots, climbers for making hedge, climbers for indoor decoration, climbers for screening. அதாவது based on utility வந்து நமக்கு என்ன மாதிரி தேவைகள்ன்றத பொறுத்து அதை நம்ம வந்து செலக்ட் பண்ற கிளைம்பர்ஸ்க்கு தான் நம்ம வந்து டிஃபரெண்டோட எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல climbers for fragrant flowers, jasmine, clematis, paniculata. Climbers for pots, அதாவது pots வந்து என்னென்ன plants climbers வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து Citroia ternata, the சங்குப்பூ. Climbers for making hedge, Clerodendra, Bougainvillea. Climbers for indoor decoration, Pothos, Philodendron, Monstera deliciosa. Climbers for screening purpose என்னென்ன climbers plants select பண்ணலாம் பாத்தீங்கன்னாக்க Pyrostegia vinesta. இங்க பாருங்க இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஸ்கிரீனிங் பர்பஸ் சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கும். Then based on longevity, the annual climbers, these are climbers which are seasonal in nature and be grown temporarily for a season or a year. Example வந்து speed pea and trailing nasturtium. And the biennial climbers, these are climbers which can be grown for 2 seasons like Ipomia lobata, Clistoria ternata. அப்படினா சொல்ற எக்ஸாம்பிள்ஸ். Perennial climbers, அதாவது based on longitude வந்து 3 types of climbers பண்றாங்க. ஒன்னு வந்து annual climbers, biennial climbers and perennial climbers. These climbers are which grown in several years for their elongation. அதாவது annual climbers என்னங்க அப்படினாக்க below 1 yearங்க. 1 year தான் அந்த லைஃப் சைக்கிள் இருக்கும். அதுதான் வந்து annual climbers. Biennial climbers அப்படினாக்க 1 or 2 years. 2 years, 1 or 2 to 3 அந்த ரேஞ்ச், அதாவது below 2 years. அது வந்து biennial climbers னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு லைஃப் சைக்கிள் அவ்வளவுதான் இருக்குங்க. Perennial climbers பார்த்தா more than several years. எத்தனை வருஷம்னாலும் அந்த ஒன்ஸ் நீங்க நட்டுட்டீங்க அப்படின்னா அது சாகாதுங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அந்த இது perennial climbers. ஆனா அந்த annual climbers அப்படி இருக்காதுங்க. ஒரு 1 இயர்னா அது லைஃப் சைக்கிள் அவ்வளவுதான், முடிஞ்சிடும், காஞ்சிரும், அப்புறம் இதாயிடும் அது மாதிரி. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் அந்த லாஞ்சிடியூட் நம்ம செலக்ட் பண்ற கிளைம்பர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கணும். நீங்க வந்து வைக்கிற பிளேஸை பொறுத்து இது ஆனுவல் கிளைம்பர்ஸா எடுக்கணுமா, பைனல் கிளைம்பர்ஸா எடுக்கணுமா, பெர்னல் கிளைம்பர்ஸா எடுக்கணுமான்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். Ipomia lobata, Almanda, Ficus repens. Annuals. The annuals are herbaceous plants that complete their entire life cycle within a span of 1 year and are also referred to as seasonal. First சொல்லிட்டுங்க annualனா 1 year குள்ளதா இருக்கும். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பிளான்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க காஸ்மோஸ், ஜினியா, இதெல்லாம் பார்த்தோம்னா 1 year குள்ளதான் லைஃப் சைக்கிளுங்க. Importance of annuals in ornamental gardening. The lawn tree shrubs and other permanent features are a fundamental importance for any garden. Proper introduction of annuals
in the garden adds immensely to the decorative value of the garden. Annual produce a beautiful display of color in the garden. They are easily grown plants both in ground and in pots. They beautify their surrounding and exhibit a good show of blooms at a low cost and labor. என்ன சொல்றது அப்படின்னாக்க இது வந்து லேபர் காஸ்ட் கம்மின்னு சொல்றாங்க ஆளுங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஷார்ட் லைஃப் சைக்கிள். இது வந்து பிலோ 1 year நம்மள ஷார்ட் லைஃப் சைக்கிள் தான். அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப இருக்காது. ஒன்ஸ் நீங்க பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த சீசனல் ஃப்ளவர் வரும், அது அவ்வளவுதான், லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். அதான் இந்த இதுல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆனுவல்ஸ். என்னென்ன கிளாசிபிகேஷன் ஆனுவல்ஸ் பண்றாங்கன்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் க்ரோயிங் சீசன், கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் பர்பஸ் ஆஃப் க்ரோயிங். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் க்ரோயிங் சீசன் என்ன அப்படின்னா சம்மர் ஆனுவல்ஸ், தென் ரெய்னி சீசன் ஆனுவல், தென் வின்டர் சீசன் ஆனுவல். அதாவது சம்மர் சீசன் ஆனுவல், these plants grown luxuriously and flowers under high temperature. அதாவது வெயிலுக்கு அதிகமா இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனியா, கோக்சினியா எக்ஸெட்ரா. தென் ரெய்னி சீசன் ஆனுவல்ஸ் பார்த்தோம்னா these are grown in rainy season and can withstand heavy rains and high humidity. எவ்வளவுதான் நம்ம மழை வந்தாலுமே இந்த செடி வந்து சாகாதுங்க. அது நல்ல ஒரு எடுத்துக்கிட்டு மழையை எடுத்துக்கிட்டா கூட அதோட தாய்க்கிற தன்மை அந்த செடிக்கு இருக்கு. அடுத்து வின்டர் ஆனுவல்ஸ். Most of the winter annuals are able to tolerate comparatively low temperature, grown and bloom best during this season. எக்ஸாம்பிள் வந்து அந்தூரியம் நான் பின்னாடி சொல்றோம். சம்மர் ஆனுவல்ஸ் என்னன்னா பார்த்தோம்னா கொக்சினியா, போர்ட்டுகலா, கம்போர்டினா, ஜீனியா, காஸ்மோஸ். தென் ரெய்னி சீசன் ஆனுவல்ஸ் வந்து சிலோசியா, சல்வியா, then balsam. These are all the rainy season annuals. இது எல்லாமே வந்து அந்த சீசன் தகுந்த மாதிரி நம்ம பிளான் செலக்ட் பண்ணுங்க. then winter annuals, carnation, china aster, nasturtium, petunia, then anthurium. These are all the winter annuals plants. Classification based on purpose of growing. Annuals for bending purpose, annuals for fragrant flower, annuals for cut flower, annuals for loose flowers, annuals for hanging basket, annuals for shady situation. இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன பர்பஸ்க்கு எது யூஸ் பண்றாங்க அப்படின்றது. பார்த்தோம்னா இப்போ ஆனிமல்ஸ் ஃபார் பெண்டிங் பர்பஸ் டெலியா, மேரிகோல்டு, இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஆனுவல்ஸ் ஆஃப் பெண்டிங் பர்பஸ். அண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்மெல்லோட வரதை வந்து பார்த்தோம்னா கார்னேஷன், ஸ்வீட் பீ, இது எல்லாமே வந்து ஒரு இது. அது ஆனுவல்ஸ் ஆஃப் கட் ஃப்ளவர்ஸ் என்னன்னா கார்னேஷன், ஆஸ்டர். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா கிளாஸ் இந்த க்ரோயிங் சீசனை பார்த்தோம் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் க்ரோயிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒன்ஸ் செடி வைப்போங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்னேஷன் வைக்கிறோம், அது கார்னேஷன் வச்சு ஃப்ளவரிங் ஆயிடும். ஃப்ளவரிங் எடுத்துருவோம், அதை கட் பண்ணி நம்ம அழகுக்கு மட்டும் வைப்போம். ஒரு 4-5 ஃப்ளவர் அதுல விட்டு அதை ட்ரை பண்ணி அதோட இது சீட்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்றத யாருக்குமே மனசு வருது இல்லைங்க. அது சீசன் முடிஞ்சா தூக்கி போடு, அடுத்தது போ, நர்சரி போகணும், அடுத்த பிளான்ட் வாங்கிட்டு வரணும், வைக்கணும், திரும்ப அது ஒரு 6 மாசம் பார்க்கணும், அழகு பார்க்கணும், தூக்கி போடணும். ஏன் அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கிறாங்க ஒன்றும் புரியல. நம்ம ஒன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுல இருந்து நம்மளே சீட் ப்ரொடக்ஷனும் பண்ணலாங்க, கண்டிப்பா பண்ணலாங்க. Then Delia, carnation, Gaillardia, Candytuft. Annuals are rock gardening, annuals for screening purpose, annuals for peculiar shape, annuals for pots, annuals for dry flowers. These are for examples: verbena, hollyhock, ladyslack, cleanthus, petunia, and then helichrysum. Sorry. Then இப்போ வந்து பாத்தீங்கன்னா hedges. When the shrubs is planted on boundary of for fencing, it is called hedge. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன உங்களுக்கு EDGO HEDGO வித்தியாசம் இருக்குங்கன்னு சொல்லி. For selecting an ideal shrub for a hedge, it should have following characteristics. It should have thick structure and quick growth. It should be easily propagated through seeds or cuttings. It should stand trimming to shape.
It should withstand drought condition. It should not attract reptiles or other animals. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எட்ஜஸ்ல நம்ம வளர்க்குற செடி எல்லாமே வந்து அனிமல்ஸ் எதுவும் சாப்பிடாதுங்க அதிகமா. அதே மாதிரி ஷேப் வைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கட்டிங் சொன்னாலும் கட்டிங் ஏதாவது சீட்ஸ் ப்ரொடக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இதுக்கெல்லாமே இது வந்து இது பண்ணிக்கலாம். எட்ஜிங் அப்படின்னா என்ன? when a shrubs is planted on boundary for fencing. அதாவது பவுண்டரி ஃபென்சிங்ல சர்ஃபேஸ் ஏரியாவில் வச்சிருப்பாங்க. சாரி, பவுண்டரி ஏரியாவில் ஃபென்சிங்ல வந்து ஃபென்சிங் மாதிரி, அதாவது வந்து இப்போ எப்படி சொல்லணும், ஒரு சில இடத்துல போனீங்கன்னா சவுக்கு மரம் இந்த இதெல்லாம் போனீங்கன்னா சவுக்கு மரத்துல செவுறு மாதிரியே இருக்கும், பெருசா வச்சிருப்பாங்க. நான் முன்னாடி இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. எட்ஜஸ் இங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாவே எட்ஜஸ் இந்த மாதிரி இதெல்லாம். இது உங்களுக்கு அனிமல்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடாதுங்க. எப்பவுமே ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா. Then classification of edges. என்னென்ன கிளாசிபிகேஷன் சொல்றாங்க அப்படின்னா, all protective edges. The height of the edges is about 1 to 3 meter and growth is very dense along with thorns. The plants like Igna, Dulcis and Quercia, etc. Bougainvillea species can be selected. Not சொல்ற examples உங்களுக்கு. Dwarf protective edges. The dwarf shrubs grown under grow about 1 meter and have thorns and are protective in nature. அதாவது 2 types of சொல்றாங்க கிளாசிபிகேஷன் வந்து எட்ஜஸ். டால் ப்ரொடெக்டிவ் எட்ஜஸ் அண்ட் ட்ராப் ப்ரொடெக்டிவ் எட்ஜஸ். அதிகமா ஹைட் அதிகமா இருக்கிறது, ஹைட் கம்மியா இருக்கிறது. இங்கரா டல்சியா, கர்சிகா கரண்டாஸ், இப்போர்பியா இந்த கள்ளி வகை. இப்போ நிறைய இடத்துல இப்போ இந்த இஃபோர்பியா நிறைய வந்து க்ரோ பண்றாங்க பிகாஸ் ஆஃப் அனிமல்ஸ் உள்ள வரக்கூடாது. அந்த இதெல்லாம் வந்து நம்ம எட்ஜஸ்க்கு ரொம்ப இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்டிலாந்தஸ். Then tall ornamental edges. The shrubs grow 3 to 4 meter tall and have attractive foliage and colorful flower also. The tall ornamental edges வந்து பார்த்தீங்கன்னா shrubs கூட grow பண்றான்னு சொல்றாங்க 3 to 4 meter tallக்கு. shrubs நான் என்ன சொன்னேன், புதர்கள். புதரை கூட நம்ம வந்து 3 to 4 மீட்டர்ல வளர்த்து attractive foliage and colorful flowers also சொல்றாங்க. For examples, and draft ornamental edges also. The height of draft edge is about 1 meter and the plants are very attractive through their foliage and flowers. The examples on the Duranta repens, Polyanthia langifolia, Bignonia, Hibiscus rosa sinensis, then Clistodentum, Lantana. இந்த லென்டானால இன்னைக்கு எட்ஜஸ்ல ரொம்ப நிறைய வளர்க்குறாங்க. பிகாஸ் ஆஃப் அது கொஞ்சம் முள்ளா இருக்குங்கிறதால வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆளுங்களும் உள்ள வர முடியாது. ஸோ அதனால வந்து இந்த லென்டானா கேமரா பியூட்டிஃபுல் அட்ராக்ட் ஃபோலியேஜ் வித் ஃபிளவருங்க. அது ஃபிளவரும் கொடுக்கும். ஃபிளவர் வந்து பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். லீஃபும் பாத்தீங்கன்னா ஃபோலியேஜ் பசுமையான ஒரு நிறைந்த பூச்செடின்னு சொல்லணும்னா அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லென்டானா. எட்ஜஸ். Edging the beds around with bricks, stones, cement, blocks, cut pieces and shells or even bamboo pot posts to increase the charm of the garden. சொல்றோம் பின்னாடி ஒண்ணுனா foliar edging plants and Altrantherum ambalis is a red, then brazo and pink. இத மூணு இருக்குங்க. இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா எட்ஜிங், அதாவது வந்து சர்ஃபேஸ்ல நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜிங் அப்படின்னா என்ன சொன்னேன், பவுண்டரி லைன் ஆஃப் த சர்ஃபேஸ். அது வந்து எட்ஜிங் வந்து ஃபென்ஸ்ல, இது வந்து பவுண்டரி லைன் ஆஃப் சர்ஃபேஸ். தென் டோபேரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டோபேரி பார்க்கவும் அவ்வளவு அழகா இருக்குங்க. டோபேரி இட் இஸ் an art of training plant into different shape like birds, animals, bombs, umbrellas, etc. Most common plants suitable for topiary are Casuarina equestifolia, Clistodendron inerima, and Duranto, and then Duranto repens. டோபேரினா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம போற இடத்தெல்லாம் பார்த்து பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு மனுஷன் ஷேப்லயும் ஒரு மிருகம் ஷேப்லயும் நமக்கு என்ன மாதிரி வந்து நம்ம அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வளர்த்து அது வந்து முன்னாடியே வந்து நம்ம இன்ஜினியரிங் கிட்ட போயிட்டு வெல்டிங் பட்டறையில போயிட்டு அது கம்பி ரெடி பண்ணுங்க. அது அந்த டாபிக் போனா அது பெருசு. பட் நான் சிம்பிளா சொல்றேன் எதனால இப்படி வளர்றாங்க அப்படிங்கிறது. வெறும் செடியை மட்டுமே வளர விட்டு கட் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி ஷேப்ல.
இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கம்பி கட்டணும். எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அஸ்திவாரம் போட்டு கம்பி கட்டி காங்கிரீட் போடுறோமோ சேம் அதே மாதிரிதான் இந்த டோப்பேரி கான்செப்ட்ல கம்பி கட்டி அதுக்குள்ள நம்ம வந்து அந்த நம்ம ஸ்பெசிபிக் ட்ரீஸை வளர்த்து நம்ம அது கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம வச்ச கம்பி ஷேப்ல நம்ம கட் பண்ணா மட்டும்தான் அதை வந்து இந்த மாதிரி ஷேப்ல நம்ம கொடுக்குங்க. உள்ள வந்து கம்பி கட்டி இருப்பாங்க. நம்ம லோக்கல் பாஷை சொல்லணும்னா கம்பி கட்டுறது. எல்லாமே டோப்பேரி. அது பேர் தான் டோப்பேரின்னு சொல்லுவாங்க. பாருங்க அழகா யானை ஷேப்ல வச்சிருக்காங்க. ட்ராஃபி இது வந்து டோப்பேரி வேற ட்ராஃபி வேற. This is an arrangement of colorful ornament water plants which can be either annuals or herbaceous perennial. The potted plants can also be arranged in tiers on a terrace around a center piece such as statue. அதாவது ஸ்டாச்சுல சென்டர் பிளேஸ்ல மட்டும் ட்ராஃபி மாதிரி வைக்கிறதுங்க. ட்ராஃபி மாதிரினா உங்களுக்கு மாடல் ஓகே. சென்ட்ரல் பிளேஸ்ல வந்து இப்போ ஒரு கார்டன் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டாச்சு வச்சிருப்போம், சென்டர் ஸ்டாச்சு வச்சிருப்போம். அது சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி வந்து வளைச்சு வளர விட்டு இந்த என்ன சொல்றது டோப்பேரி மாதிரி வளர்த்து கட் பண்ணி மேல வந்து அந்த ட்ராஃபி மாதிரி ஒரு சிம்பிளை ஃபிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த ட்ராஃபி சொல்றது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கலர்ஃபுல் ஆர்னமெண்டல் பிளான் சொல்றாங்க. தென் கார்பெட் பெட்ஸ். கார்பெட் பெட்ஸ் கார்பெட்னா என்னங்க, பெட்ஸ்னா என்னங்க? The close growing plants are used to form certain designs or letters of alphabets to assume the shape of a carpet. இந்த ஸ்பீசிஸ் வந்து நிறைய இருக்கு. Alternanthera species red and green foliage and Verbinia species are used to form certain designs or names letters of plants in the garden or big parks. எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இங்க பாருங்க, இந்த லெட்டர்ஸ்ல வந்து நம்ம நிறைய கார்டன்ஸ் எல்லாம் போனோம்னா வெல்கம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. வெல்கம் அது என்ன ஒரு கார்டனோ அது மாதிரி வந்து அந்த ஷேப்ல நம்ம வளர்த்து அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து டெம்பரரி எல்லாம் கிடையாது. நம்ம அதே மாதிரி வளர்த்து மண்ணுலயே நம்ம அதை வளர்த்து ஷேப்பா கட் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து என்ன சொல்றோம்னா கார்பெட் பெட்ஸ். அது நேம் வந்து கார்பெட் பெட்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் இவ்வளவு டிசைன் ஒவ்வொரு செடி அந்த இடத்துல வளர்த்து அது தகுந்த மாதிரி நம்ம ஷேப்பா கட் பண்ணி டிசைன் பண்றது பேர் தான் கார்பெட் பெட்ஸ். காமனா வந்து கார்பெட் பெட்ஸ் சொல்றாங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த கலர் எல்லாமே வந்து சும்மா கொண்டு போய் அந்த டைமுக்கு மட்டும் வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வளர்த்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வளர்த்து அதை வந்து நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல ஃபர்ஸ்ட் பிளான்டிங் பண்ணிடுவாங்க. பிளான்டிங் பண்ணிட்டு அது வளர அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அது அப்படியே க்ரோ ஆயிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ லீஃப் வளருது அப்படின்னா கட் பண்ணிடணும். லைக் நம்ம எப்படி வந்து இப்போ இந்த டீ லீஃப் எல்லாம் கட் பண்றோமோ அது மாதிரிதான் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிடணும். பார்க்க அட்ராக்டிவா இருக்கும், கலர்ஃபுல்லா. லான்ஸ்னா என்னங்க அப்படின்னாக்கா இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மேக்சிமம் நம்மளை அட்ராக்ட் பண்றதே எது அப்படின்னா இந்த புல்தரை தாங்க. தமிழ்ல சொன்னா புல்தரை. புல்தரை போனா யாராவது புல்தரை பார்த்தா அந்த இடத்துல போய் படுக்கணும், படுக்காம வரவே மாட்டாங்க. படுக்கணும், ஒரு போட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இது வந்து அது பேர் தான் லான் சொல்றாங்க. பட் ஆனா உண்மையை சொல்ல போனா லான்ல கால் வைக்க கூடாதுங்க. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு தெரியல, எங்க போனாலுமே ஆடு மாடு மாதிரி மிதிச்சு 10 பேர் அந்த இடத்துல மிதிச்சானா அதோட growth அரெஸ்ட் ஆயிடும் அந்த இடத்துல. சோ அப்ப அது என்ன ஆகும், அந்த இடத்துல growth அரெஸ்ட் ஆனா அந்த இடத்துல காஞ்சி போய் அந்த இடத்துல வட்டமா அந்த லான் growth இருக்காது. சோ அது மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. லான் பார்த்தா ஜஸ்ட் பிக் எடுத்துக்கோங்க. ஒரு அட்ராக்டிவா நல்ல ரசிங்க. போனோம்னா வந்து என்ன சொல்றது, அது ஒரு கார்டன்ல போனோம்னா அது ஒரு தெரப்பி மாதிரி தாங்க நமக்கு. these are the lawn. இவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. நான் சம் ஐடென்டிஃபிகேஷன் பிக்சர் மட்டும் தான் வச்சிருக்கேன். தென் லாங் கிராசஸ், ஹரியாலி கிராஸ். இதாங்க பெஸ்ட்டுக்கு லான்ல இருக்க எதுக்கு கிராசஸ் பெஸ்ட் அப்படின்னாக்கா இந்த ஹரியாலி கிராசஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்டாகவும் இருக்கும். நமக்கு சீக்கிரம் க்ரோத்தும் ஆகும். நமக்கு வந்து கொரியன் கிராஸ் இது வந்து பார்க்கறதுக்கு லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் ஆனா இது வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிடும். அதுவும் மேயும் ஆடு மாடு. இந்த அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னதுல இந்த ஹரியாலி கிராஸஸும் மேயும். பட் ஆனா நம்ம இந்த லான் பொறுத்த அளவுக்கு ப்ரொடெக்டட் கண்டிப்பா இருக்கணுங்க. கொரியன் கிராஸ், தென் கெட்டுக்கி ப்ளூ கிராஸ்.
buffalo grass, kikya grass, dish garden. This is very very important. Dish garden கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். Most dish gardens are grown in cacti and succulents. Dish garden என்ன நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் அப்ப புரியும். It is essential to group of plants that live under the same condition of light and water requirement. The size of the plant should be proportion to the dimension of the dish or tray used. Ceramic or clay trays which drainage holes of any size or shape are suitable. A tolerant plant should be kept at the center of the dish so that they will not block the view of smaller plants. A place where the plant will receive 2 to 3 hours or direct or bright indirect sunlight is ideal. Water is done only when the soil has dried up. அதாவது இது டிஷ் கார்டன்னா இங்க பாருங்க பிக் காமிக்கிறேன் புரியும் உங்களுக்கு. பாருங்க இதான் டிஷ் கார்டன். நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாட்டுல வச்சு நம்மளா ஒரு அழகா வச்சு அது கல் எல்லாம் போட்டு நம்ம என்ன மாதிரி செட்டப் அதுல வைக்கணுமோ வச்சு அந்த செடி அதுல வச்சிடலாங்க. தண்ணி வந்து டெய்லியெல்லாம் ஊத்த தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரவுட் கண்டிஷனுடைய பிளான்ஸ் தான் இதுல வந்து செலக்ட் பண்ண போறோம். அதை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா தண்ணி ஊத்துனா நல்ல ஒரு இது இருக்கும், க்ரோத் இருக்கும். என்ன சொல்றது, அடுத்து பாருங்க, இதுல பாருங்க நல்லா புரியும் உங்களுக்கு. டிஷ் கார்டன்ஸ். ஐ திங்க் இது பத்தி வந்து ஏடிஹெச் அரவிந்த் சார் எடுத்திருக்காரு முன்னாடி. இருந்தாலும் நான் வந்து டாபிக் உள்ள வரதால இது கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். அப்படி பிளான்ஸ் சூட்டட் ஃபார் டிஷ் கார்டன். என்னென்ன பிளான்ஸ் வந்து சூட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் ட்ரை சாண்டி சாயில். ட்ரை சாண்டி சாயில் என்ன வந்து யூஸ் ஆகும்னா அலோ, இச்சிவிரியா, அவாந்தியா அண்ட் சென்சிவிரியா ஆர் சூட்டபிள். ஃபார் மோஸ்ட் சாயில் மாய்ஸ்ட் சாயில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலியஸ், டுராண்டோ, போத்தஸ், ஸ்பைடர் பிளான்ட் ஆர் சூட்டபிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் சாயில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ட்ரை சாண்டி சாயில்ஸ்ல அலோ எக்ஸெட்ரா இது வந்து யூஸ் ஆகுது. Sakai, a popular Japanese art of landscaping, which means a miniature replica of a natural landscape. This is also known as tabletop landscaping. என்ன சக்கை அப்படின்னா, நம்ம பாப்புலர் ஜப்பானீஸ் ஆர்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் சொல்றீங்க. மினியேச்சர் அப்படின்னா என்னங்க, ஒரு சின்னதா வந்து நமக்கு தகுந்த போல நம்ம செட் பண்ணிக்கிறது. ஒரு இடம் நம்ம டேபிள் இருக்கு, நம்ம ஆபீஸ்ல ஒரு டேபிள் இருக்குங்க, சின்னதா ஒரு அட்டைப்பட்டி வச்சு நமக்கு தகுந்த மாதிரி அதுல ஒரு கொஞ்சமா கிளேவோ மண்ணோ சம்திங், மண்ணு ஆக்சுவலி மினியேச்சர்னா மண் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நமக்கு எவ்வளவு ஷேப்ல நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆர்ட் பண்ணி நம்ம சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது வந்து இந்த சக்கைன்றது சொல்றாங்க. அதாவது டேபிள் டாப் லேண்ட்ஸ்கேப்பிங். சின்னதா அழகா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி டிசைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஹேங்கிங் பேஸ்கெட் பிளான். இதெல்லாம் ஹேங்கிங் பேஸ்கெட் பிளான்ஸ். Plant mural. The plant mural is a special kind of planting in which herbaceous perennial is grown on the wall like a picture. It is just like hanging pot of green plants on the wall. Herbaceous perennial plants. முன்னாடி சொல்றேன் உங்களுக்கு என்னன்றது. Plant murals. பார்க்கவே எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க, நேச்சுரல் மாதிரி. Bromeliad tree. A tree planted along with the bromeliad is known as a bromeliad tree. The shape of the bromeliad plant is not graceful and the colors are unimpressive. When combined with the uprooted trunk or drift wood, these plants appear elongate. Bromeliad trees. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா bromeliad trees. அதாவது வந்து அந்த
பிளான்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு நேச்சுரலாவே இருக்காது. பார்த்தா ஐயோ பிளாஸ்டிக் ட்ரீயா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லீஃபும் பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும், பார்க்க ஒரு இதா இருக்கும். Rosarium. Cultivation of rose together in a special garden is known as Rosarium. Cacti and succulents. These are new world plants which can thrive well without being watered for several days. These plants with their fleshy and show vegetative bodies can withstand heat and drought. Cacti do not have true leaves and store water in root and stems, while succulents retain water in thick leaves. In forms are present on elongate picture when grown in windows boxes or in the pots indoors. The cactus and succulents la enanga அப்படினாக்க இதுக்கு வந்து நிறைய தண்ணி எல்லாம் தேவையில்லைங்க. ட்ரவுட் கண்டிஷன்ல வளரக்கூடிய, அதாவது வந்து எப்படி சொல்றாங்கன்னா வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ். இப்போ நீங்க மேக்சிமம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அந்த அரவிந்த் ஆசிரமத்துல இந்த கேக்டஸ் சக்குலன்ஸுக்கு ஒரு கார்டன் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நோ நீட் ஆஃப் வாட்டரு, சும்மா மண்ணு கொட்டி சும்மா அவங்க செட்டப்ஸ்ல அப்படி அழகா வச்சிருக்காங்க. போனீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளும் வீட்டுல இப்படி எல்லாம் வளர்க்கலாம், தண்ணி எல்லாம் மணல்ல வளர்க்கலாம், இது பண்ணலாம். செட்டப்ஸ் நல்லா இருக்கு. அது பிக்சர் எடுக்க விட மாட்டாங்க. ஆனா உள்ள செல்ல வந்து நாட் அலோவ்டு, அதனால பிக்சர் எடுக்கல. ஸோ அதனால சொல்றேன் உங்களுக்கு. இம்பார்ட்டன்ட் கேக்டி அண்ட் சக்குலன்ஸ், இதெல்லாம் சம் அந்த ஸ்பீசிஸோட இது இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. மதர் இன் லா சேர், ஓல்டு மேன், சில்வர் ட்ரச், மூன் கேக்டஸ், ஓல்டு லேடி, அரபஸ்டர், அந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த அரவிந்த் ஆசிரமத்துல வந்து இது எல்லா ஸ்பீஷிஸும் அதுல வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க. இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டல்ல தாவரம் தான். இச்சினோ கேக்டஸ், குர்சோனி, செப்பாலோசிரஸ் சென்சிலி. மெம்லேரியா, இதெல்லாம் இப்ப வந்து சின்னதாவே எல்லா நர்சரி இப்பெல்லாம் வந்துருச்சுங்க. அது நம்ம வீட்டுல ஆனா ஒரு பிளான்ட் பாத்தீங்கன்னா 160 ரூபாய் 200 ரூபாய் சம்திங் ரேட், ஆனா ஹை காஸ்டா சொல்றாங்க. சின்ன குட்டி பாட்ல வந்து ரொம்ப எல்லா நர்சரி இப்போ மேக்சிமம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா வாங்கிட்டு வந்து நம்ம டேபிள்ல பெஞ்ச்ல வச்சுக்கலாம், இதனால வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஆனா பாக்குறவங்களுக்கு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியும். அது ஒரு நேச்சர் அப்படிங்கறது தெரியாது. மேக்ஸிமம் கார்டன் லுக் அப்படின்னாக்க நமக்கு வந்து கொடுக்குறது அந்த கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் அந்த ஒரு பிளான்ஸ் தாங்க நிறைய நமக்கு வந்து அட்ராக்டிவா பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். பாருங்க, இதெல்லாம் அழகா குட்டி குட்டி பிளான்ஸ் சூப்பரா இருக்கும். Ferns are one of the oldest members along with cycads. They are foliage plant distinguished from almost all other plants in that they do not produce flowers and seeds but reproduce by means of spores. சொல்ற பின்னாடி வருது. Lytricium, Polypodium, இதெல்லாம் ஃபென்ஸ் வகைகள் வந்து ஐடியாட்டம், டவாலியா, டெல்பேட்டா. இதெல்லாம் நீங்க நார்த் சைட்ல போனீங்கன்னா அந்த மலை பிரதேசத்துல எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த இதெல்லாமே. ஆனா நம்ம வந்து இங்க அது வந்து ஆர்னமெண்டலா படிக்கிறோம், அங்கெல்லாம் சும்மா வேஸ்டா அவ்வளவு ஒரு இருக்கும். டேராடூன் சைடு நான் போன வரையும் சொல்றேன், அந்த சைட்ல போனா ஹில் ஸ்டேஷன்ல அவ்வளவு ஒரு இருக்கும். Bleachnam gibbon, சிலாஜினா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த அசூஸ் இது இருக்குல்ல, சிலாஞ்சினம் வந்து அந்த ஒரு சின்ன சின்னதா இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து கடையில விற்க ஆரம்பிச்சாங்க. நீங்க டேராடூன் ஹரித்வார் போனீங்க அப்படின்னாங்க அந்த பிரிட்ஜ் மேல இப்ப கூட வித்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து பச்சை கலர் ஒண்ணு தருவாங்க, காஞ்சி போய் இருக்கும்.
அதை நம்ம கொண்டு வந்து வீட்டுல தண்ணியில போட்டு வச்சோம்னா 24 hours இந்த மாதிரி பச்சை ஆயிடுங்க. அதனால எப்பயுமே சாகாது. நான் எங்க வீட்டுல வச்சிருக்கேன், தரும்பூர்ல அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். உண்மையிலே நல்லா இருக்கு. அது ஆனா எந்த ஒரு ப்ராசஸ்ல அது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சேம் இது சிலாஞ்சினா தான் ட்ரையா கொண்டு வந்துருவாங்க. வேர் இருக்கும், அதுல செடி ஃபுல்லா காஞ்சிருக்குங்க. குச்சி மாதிரி தான் இருக்கும், இறந்த மாதிரி இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். ஒரு கட்டு தருவானுங்க, 10 ரூபாய் தான் ஒரு கட்டு. வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணியில போட்டு வச்சோம்னா 24 hours கிரீன் பிடிச்சிருங்க. திரும்ப அதை எடுத்து நம்ம வந்து வெளியே அழகா வந்து இது வச்சிடலாம். தண்ணியில ரூட்டோட வச்சோம்னாக்கா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம சைட்ல அது கிடைக்கிறதுல அங்க அது ஸ்பெஷலா வச்சிருக்காங்க அவங்க. Selaginella belongs to the family Selaginella known as a club moss. இத சொன்னல பாத்தீங்களா, கிரீனா பிடிச்சிருங்க அப்படின்னு. They are having small scale like leaves, front like foliage or ornamental. Selaginella இதெல்லாம் அதோட வகைகள். Palms. Palms are the princes of the vegetative kingdom. These are the tropical plants having an unbranched trunk topped by a crown or fan-shaped or feathery fronts, which are looking like sculpture. Palms. Livingstona chinensis. Palms. இப்போ வந்து பாம்ஸோட நம்ம முடிக்கிறோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மூவ் ஆன் டு டாபிக் டிஸ்கஷன். பிரசன்டேஷன் முடிஞ்சதா வெங்கடேசன்? முடிஞ்சது சார். ஓகே, வெரி குட். Thank you for your excellent presentation. அருமையான பிரசன்டேஷன், நல்லபடியாக பண்ணீங்க. உங்களது நிகழ்ச்சிக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது முதல் கட்ட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக will start in 1 minute after a small break. ஒரு நிமிட இடைவெளிக்கு பிறகு அடுத்த இன்டராக்ஷன் செஷன் ஆரம்பமாகும். நன்றி.